வந்து பாட்டியை பார்க்க போறாரு. பாட்டி பார்த்தா ரொம்ப மோசமா இருக்காங்க. அத பார்த்துட்டு விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. பயங்கரமா அழறாரு. பாட்டி கைய பிடிச்சிட்டு, பாட்டி கண்ண திறந்து பார்க்குறாங்க. "என்ன விஜய் எதுக்காகடா அழுவுற? எனக்கு ஒண்ணும் இல்லடா" அப்படின்றாங்க. "நான் ரொம்ப பயந்துட்டேன் பாட்டி. உனக்கு என்ன ஆச்சு பாட்டி உங்களுக்கு?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்லப்பா. பிபி தான் கொஞ்சம் இந்த மாரி ஆயிடுச்சு" அப்படின்னோனே, "என்ன பாட்டி நீங்க டேப்லெட்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா இல்லையா?" "அதெல்லாம் ஒழுங்கா தான் எடுத்துக்கிறா விஜய். அப்ப கூட என்னன்னு தெரியல. மனசுல ரொம்ப வலிய வச்சுட்ருக்கா. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? இந்த வயசுல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் பாட்டி?" அப்படின்னோடனே, "நீ இருந்தா தானே விஜய் எனக்கு சந்தோஷம் வரும். நீ இல்லாதம்போது எனக்கு என்னடா இருக்குது? நீ தானடா என் பேரன். என் பேரன் என் கூட இல்லாமல் இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியலடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் கோவத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன்டா. அதுக்காக மனசில் வச்சுக்கின்னு பாட்டியை பார்க்கவே வரமாட்டேங்கிறே விஜய். என்னை மறந்துட்டல விஜய்" அப்படின்றாங்க. "ஐயோ பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் அப்படிலாம் யோசிப்பேனா பாட்டி? ப்ளீஸ் பாட்டி அப்படிலாம் யோசிக்காதீங்க பாட்டி" அப்படின்னோடனே, "இல்லை இல்லை இந்த பாட்டியை நீ மறந்துட்ட. நீ ஞாபகமே வச்சுக்கல. இல்லைனா என்னை பார்க்க வந்திருப்பல்ல. நான் அதான் வந்துட்டேனே பாட்டி. நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாது பாட்டி. இந்த அளவு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நான் அப்போவே ஓடி வந்திருப்பேனே பாட்டி. ஏன் பாட்டி என்கிட்ட சொல்லலை? என்னப்பா பண்ணுறது? உனக்கு உன்னோட சந்தோஷம் தானே முக்கியமாக போச்சு. பாட்டியை பற்றி உனக்கு யோசனை இல்லைல்ல" அப்படின்றாங்க. "பாட்டி அப்படிலாம் பேசாதீங்க பாட்டி" அப்படின்றாரு. சரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு, பாட்டிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காளாம். ஆனால் மனசில் வலி மட்டும் வச்சுக்க கூடாதான். மனசில் எதையோ நினச்சிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காளாம். அதனால தான் இப்படி இருக்கான் அப்படி தாத்தா சொல்கிறாரு. "பாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பாட்டி. உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்துருவேன். நீ தாண்டா என்னோட பிரச்சனை" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு "ஏன் பாட்டி என்ன ஆச்சு பாட்டி? எனக்கு கல்யாணி" அப்படின்னோடனே, "நீங்கள் அமைதியாக இருங்குங்க. என் மனசுலேயே வச்சு என்னால் புழுங்கிட்டுலாம் இருக்க முடியாது. நான் விஜய்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்ல தான் போகிறேன்" அப்படின்னோடனே, "வேணா கல்யாணி விடு கல்யாணி, அவன் மனசு கஷ்டப்படணுன்னு." "இல்லை இல்லைங்க சொல்லுங்கள் பாட்டி, என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன்னொன்னே." "விஜய் நீயும் காவேரியும் இந்த வீட்டுக்கே வந்துடுங்க விஜய். நான் காவேரி கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கினேன்னு எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் அப்படி நடந்துக்கினேன். ஆனால் எப்போ நான் இந்த மாதிரி விழுந்தனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் விஜய். நான் போகும்போது என்ன விஜய் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த உலகத்துலேருந்து. எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம் விஜய். நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமாவும் உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது விஜய். இப்போ என்ன, நான் காவேரியை ஏற்றுக்கல, காவேரி வேறு மாதிரி நினைக்கிறேன் தானே என் மேலே உனக்கு கோவம். நான் இப்போ விட்டுட்டேங்க விஜய். நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன். எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் விஜய். ப்ளீஸ் விஜய், நீயும் காவேரியும் இந்த வீட்டிலேயே இருங்க, ஏன் கூடவே இருங்க ப்ளீஸ் விஜய். பிறக்க போகிற அந்த பேர குழந்தையும் கொள்ளு பேரனையும் பேத்தியும் நான் பார்த்துட்டு கண்ணை மூடணும்னு நினைக்கிறேன் விஜய். அதுக்கு முன்னாடியே கண்ணை மூடிடணும்னு பயமாக இருக்குது விஜய். உன் குழந்தைய பார்க்காம நான் கண்ணை மூடக்கூடாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "ஐயோ பாட்டி இதெல்லாம் பேசாதீங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு விஜய் அழறாரு. உடனே, "விஜய் அழாதரா" அப்படின்னு தாத்தா கையை வச்சு மேலே, "டேய் சும்மா இருக்க மாட்டியா? ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க கல்யாணி" அப்படின்றாரு. "பின்ன என்னங்க, என் பேர குழந்தைய அவட கொள்ளு பேரனை நான் பார்க்க வேணாவங்க. அவனை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதாங்க. ஆனால் நான் ஒரு நிமிஷம் நான் இந்த விட்டு போயிடுவேன், இந்த உலகத்தை விட்டு பார்க்காமே நினச்சிட்டேங்க" அப்படின்றாங்க. "சரி காவேரி வரலையாடா?" அப்படி நைட் நேரன்றதால காவேரி கூட்டிகிட்டு வரல பாட்டி. பரவாயில்லடா, நாளைக்கே கண்டிப்பாக வந்துடுவா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது" அப்படின்னோடனே, "வளகாப்பை பற்றியும் பேசணும்டா, அதனால் நாளைக்கு காவேரி வந்துடுவா. சரிடா நான் சொன்னது" அப்படின்னோடனே பாட்டி கையை பிடிச்சிட்டு விஜய் சொல்கிறாரு. "பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 4 பேர் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்வோம். இது சத்தியம் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. "எனக்கு இது போதும் விஜய். நீ வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழறாங்க. இதை பார்த்த தாத்தா அப்படியே அதிர்ச்சி அடையாரு, ஒன்றும் புரியாமல். அப்போ தாத்தா விஜய் கிட்டே கேட்குறாரு, "என்ன விஜய் இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்க? கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தாத்தா. எல்லோரும் ஒன்றா வாழ்வோம்" அப்படின்றாரு விஜய்.